நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். ஏப்ரல் 10ஆம் தேதி வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம். தேசிய அளவில் உங்கள் நாயை கட்டிப்பிடிக்கும் தினம். அந்த ரோம உயிரினத்திற்கு ஒரு சிறப்பு கொண்டாட்டத்தை கொடுங்கள். ஏப்ரல் 10 உலகளாவிய வீட்டிலிருந்து வேலை செய்யும் தினம். அடுத்ததாக தேசிய உடன்பிறப்புகள் தினம். உங்கள் உடன் பிறந்தவர்களை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பதை காட்டுங்கள். ஏப்ரல் 10 தேசிய மது பரிசோதனை தினம். ஏப்ரல் 10 கோல்ஃப் வீரர் தினம். பச்சை நிறத்தில் அடித்து உங்கள் ஊஞ்சலை பயிற்சி செய்யுங்கள். கோல்ஃப் விளையாடியது இல்லையா என்று கேட்க தோன்றும். தேசிய லவங்கப்பட்டை பிறை தினம். அடுத்ததாக தேசிய இளம் எழுத்தாளர் ஊக்குவிப்பு தினம். ஏப்ரல் 10ஆம் தேதி. ஏப்ரல் 10 தேசிய பண்ணை விலங்குகள் தினம். பசுக்கள் முதல் கோழிகள் வரை பண்ணை விலங்குகள் விவசாயத்திற்கு மிகவும் முக்கியமானவை அல்லவா? ஏப்ரல் 10 தேசிய சுய எதிர்மறை ஒழிப்பு தினம். ஏப்ரல் 10 உலக பேட்டன் சுழலும் தினம். ஏப்ரல் 10 சர்வதேச பாதுகாப்பு ஊசி தினம். சேஃப்டி பின் கண்டுபிடிப்பாளர் வால்டர் ஹண்டிடமிருந்து உத்வேகம் பெற்று உங்கள் சொந்த புத்திசாலித்தனமான மற்றும் பயனுள்ள ஒரு கருவியாக இந்த பாதுகாப்பு ஊசி சேஃப்டி பின். உங்கள் பாக்கெட்டில் ஒரு கவிதை நாள். ஏப்ரல் 10 உங்கள் மனதில் நடனமாடும் வசனங்கள், வார்த்தைகளால் உணர்வுகளை வரைந்து வாழ்க்கையின் அழகின் சாரத்தையும் அதன் கருத்தையும் ஒரு கவிதையாக வடிக்கக்கூடிய நாள். ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 12 வரை தேசிய நூலக வாரம் அனுசரிக்கப்படுகிறது. ஏப்ரல் 10 இந்த நாளில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை இப்போது வரலாற்றின் பக்கங்களில் நினைவு கூறலாம். கிமு 879 லூயிஸ் III மேற்கு பிரான்சியாவின் மன்னரானார். 1500ஆம் ஆண்டில் பிரான்ஸ் மிலனின் டியூக் லுடோவிகோஸ் போர்சாவை கைப்பற்றியது. 1815ஆம் ஆண்டில் ஆஸ்திரியா நேபிள்ஸ் ராஜ்யத்தின் மீது போரை அறிவித்தது. 1825ஆம் ஆண்டு ஹவாயில் முதல் ஹோட்டல் திறக்கப்பட்டது. 1827ஆம் ஆண்டு ஜார்ஜ் கேனிங் பிரிட்டிஷ் பிரதமரானார். 1845ஆம் ஆண்டில் பிட்ஸ்பர்க்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் அழிக்கப்பட்டன. 1887ஆம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தனது மனைவியுடன் ஸ்பிரிங்ஃபீல்டில் மின்னணு முறையில் அடக்கம் செய்யப்பட்டார். 1938ஆம் ஆண்டில் ஆஸ்திரியா ஜெர்மனியின் ஒரு மாநிலமாக மாறியது. 1957 சோவியத் ஒன்றியம் வளிமண்டல அணுசக்தி சோதனையை நடத்தியது. 2016ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள புட்டிங்கல் கோயிலில் ஏற்பட்ட பட்டாசு வெடிப்பில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இன்றைய ஏப்ரல் 10ஆம் தேதி முன்பு நடந்த விளையாட்டு நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். 1947ஆம் ஆண்டில் ஜாக்கி ராபின்சன் MLB ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 20ஆம் நூற்றாண்டின் முதல் கருப்பின வீரர் ஆனார். 1976ஆம் ஆண்டில் கூடைப்பந்து அணியான கிளீவ்லேண்ட் கவாலியர்ஸ் அவர்களின் முதல் NBA மத்திய பிரிவு பட்டத்தை வென்றது. 2005ஆம் ஆண்டு பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா இந்தியாவை 98 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. இன்றைய கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். 1956ஆம் ஆண்டுல பிலிப்ஸ் முதல் டச்சு வண்ண தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பியது. 1967ஆம் ஆண்டுல எலிசபெத் டெய்லரும் பால் ஸ்கோபீல்டும் 39வது அகாடமி விருதுகளில் ஆஸ்கார் விருதுகளை வென்றனர். 1968ஆம் ஆண்டில் 40வது அகாடமி விருதுகளில் இன் தி ஹீட் ஆஃப் தி நைட் படத்திற்காக ராட் ஸ்டீகர் மற்றும் கேத்ரீன் ஹெப்பர்ன் ஆஸ்கார் விருதுகளை வென்றனர். இந்த நாளில் குறிப்பிடத்தக்க ஆளுமைகளினுடைய நினைவு நாள் அறிக்கப்படுகிறது. 1991ஆம் ஆண்டு கெவின் பீட்டர் ஹால் தனது தொழில் வாழ்க்கையில் அசுர கதாபாத்திரங்களின் சித்தரிப்புக்காக சிறப்பாக நினைவு கூறப்பட்ட ஒரு அமெரிக்க நடிகர் ஆவார். அவர் ஹாரி அண்ட் த ஹெண்டர்சன்ஸ் என்ற நகைச்சுவை திரைப்படத்தில் ஹாரி என்ற பெயரில் சித்தரிக்கப்பட்டவர். அவர் இறந்த தினம் இன்று. பீட்டர் மிட்செல் ஒரு பிரிட்டிஷ் வேதியியலாளர். அவர் 1994ஆம் ஆண்டில் ATP தொகுப்பின் வேதியியல் பொறிமுறையை கண்டுபிடித்ததற்காக வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். அவர் இறந்த ஆண்டு 1992 ஏப்ரல் 10ஆம் தேதி. மொரார்ஜி ரஞ்சோட்சோட்ஜி தேசாய் ஒரு இந்திய சுதந்திர ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதி. அவர் மொரார்ஜி தேசாய் என்று அழைக்கப்பட்டவர். அவர் 1977 முதல் 1979 வரை இந்தியாவின் 4வது பிரதமராக இருந்தவர். அவர் இறந்த ஆண்டு 1995 ஏப்ரல் 10. ரிச்சி பெனார்ட் ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆவார். அவர் நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் ஆஸ்திரேலிய தேசிய கிரிக்கெட் அணிக்காக விளையாடியவர். 1994இல் ஓய்வு பெற்ற பிறகு அவர் ஒரு வர்ணனையாளராக இருந்தார். 2015 ஏப்ரல் 10ஆம் தேதி அவர் உயிர் நீத்தார். அடுத்ததாக முக்கியமாக
மிகச் சிறந்த பிரபலங்களினுடைய ஆளுமைகளினுடைய பிறந்த நாட்களாகவும் இந்த நாள் திகழ்கிறது. ஹென்னிங் வைன் ஒரு ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை நடிகர். அவர் பிறந்த தினம் 1974 ஏப்ரல் 10. டேவிட் ஹார்பர் ஒரு அமெரிக்க நடிகர். நெட்ஃபிளிக்ஸ் தொடரான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் நடித்ததற்காக அவருக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அவர் பிறந்த தினம் 1975 ஏப்ரல் 10ஆம் தேதி. 1986 ஏப்ரல் 10ல கோரி க்ளூபர் ஒரு தொழில்முறை பேஸ்பால் பந்து வீச்சாளர். அவர் மேஜர் லீக் பேஸ்பால் அணியான டெக்சாஸ் ரேஞ்சர்ஸ் அணிக்காக விளையாடுகிறார். முன்பு அவர் கிளீவ்லேண்ட் இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடினார். 1996 ஆட்ரி விட்பி ஒரு அமெரிக்க நடிகை. அருமை தொலைக்காட்சி என்ற நகைச்சுவை ரியாலிட்டி தொடரில் நடித்ததற்காக மிகவும் பிரபலமாக பேசப்பட்டவர். அவர் பிறந்த தினம் இன்று. மணிசங்கர் ஐயர் ஒரு அரசு ஊழியர், ராஜதந்திரி மற்றும் ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார். அவர் 10வது மக்களவை, 13வது மக்களவை மற்றும் 14வது மக்களவையில் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அவர் பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சாபில் 1941 ஏப்ரல் 10 அன்று பிறந்தவர். இந்திய அரசியல்வாதியான பிரேம்குமார் துமல் 2017 இமாச்சல சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். முன்னதாக மார்ச் 1998 முதல் மார்ச் 2003 வரை அவர் அடுத்ததாக ஜனவரி 1, 2008 முதல் டிசம்பர் 25, 2012 வரையிலும் 2 முறை இமாச்சல பிரதேச முதலமைச்சராக பணியாற்றியவர். இவர் ஏப்ரல் 10, 1944 பஞ்சாபில் உள்ள ஹமீர்பூர் மாவட்டத்தில் பிறந்தவர். சஞ்சீவ் கபூர் ஒரு பிரபலமான இந்திய பிரபல சமையல்காரர், தொழில் முனைவோர் மற்றும் தொலைக்காட்சி ஆளுமை மிக்கவர். அடுத்ததாக பின்வரும் ஆளுமைகளினுடைய நினைவு நாள். பீர்பால் சாஹ்னி இந்திய துணைக்கண்டத்தின் புதை படிவங்களை ஆய்வு செய்த ஒரு இந்திய பழங்கால தாவரவியலாளர் இறந்த தினம் இன்று. 1949 ஏப்ரல் 10 அன்று அவர் இறந்தார். லக்னோவில் இறந்தார். மொராஜிபாய் தேசாய் அவர் ஏப்ரல் 10, 1995 அவர் இறந்தவர். அடுத்ததாக தகழி சிவசங்கர பிள்ளை. அவர் பிறந்த இடத்தின் காரணமாக அவர் தகழி என்று பிரபலமாக அறியப்பட்டவர். மலையாள இலக்கியத்தின் ஒரு இந்திய நாவலாசிரியர் மற்றும் சிறுகதை எழுத்தாளர். அவர் ஏப்ரல் 10, 1999 அவர் இறந்தார். அவர் ஞானபீட விருது, காயல் நாவலுக்காக அவர் ஞானபீட விருதை பெற்றவர். இவர் கேரளாவின் ஆலப்பியில் இறந்தார். அடுத்ததாக 1875ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி சமூக சீர்திருத்தத்திற்கான தனது இலக்கை பரப்புவதற்காக சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் மும்பையில் ஆரிய சமாஜம் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. அடுத்ததாக வரலாற்றின் பக்கங்களில் ஏப்ரல் 10ஆம் தேதி உலக ஹோமியோபதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஹோமியோபதியின் நிறுவனர் டாக்டர் ஹானிமனின் பிறந்த நாளை கொண்டாடுவதையும் ஹோமியோபதிக்கும் மருத்துவ உலகிற்கு அதன் பங்களிப்பிற்கும் அஞ்சலி செலுத்துவதையும் இந்த நாள் நம்மை நினைவு கூறுகிறது. இந்திய ரயில்வே வாரம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 10 முதல் 16 வரை இந்த வாரம் கொண்டாடப்படுகிறது. மீண்டும் வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை நாம் மீண்டும் திரும்பி பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM இணையதள வானொலி. மை சிட்டி மை பிரைட். நன்றி.